என்பதை குறித்த ஒரு சிறிய ஸ்கெட்ச் பார்க்கலாமா? மகிமா, மகிமா, என்ன கீதா, என்ன கூப்பிட்டே வர சத்தமே கொடுக்கல? ஆமா பத்தியா, தாய்மாரை கொஞ்சம் பார்க்குறீங்களா? எங்கள் மாமியார். யாரு? மாமியார். நல்லா கழுத்து நிறைய செயின் போட்டு அப்படி சில்லுன்னு ஒரு யூனிஃபார்ம் எடுத்து எனக்கு அழகாக உட்கார வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் மாமியார். இந்த அம்மா படுத்துகிற கொடுமையை பார்த்தீங்கன்னா வெளியவே சொல்ல முடியாது. வீட்டில் ஒரு இமிசை இருக்குன்னா இதான் ஒரு இமிசை எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. சரி, என்ன செய்ய? ஏன் கோபப்படுறீங்க? கோபப்படாதீங்க. உனக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு எதாவது தெரியுமா? சொல்கிறேன் பாருப்பா. இந்த மாமியார் மக்கள்லாம் ஜாலியாக ஜெயிச்ச அம்மா மாதிரி அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்க. 3 நேரமும் வடித்து கொட்டணும். காலையில் ஒரு டிஃபன் எடுத்து கொண்டு வந்து நேராக வைக்கணும். அது கையில் தான் கொடுக்கணும். அப்புறம் தண்ணி மாட்டாங்க கொண்டு வந்து கையில் தான் கொடுக்கணும். காப்பி 2 நேரம் சரி 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 ஆக்கி கையில் தான் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன செய்யப்பட்டாங்க? சாப்பிடவே மாட்டாங்க. நடந்தா குத்தம், உக்காந்தா குத்தம், பக்கத்துல பேசினா குத்தம், கொஞ்சம் கடைக்கு லேட்டாக வந்தா குத்தம். எப்படா என் மகன் வருவாங்க காத்து கிடப்பாங்க வருவாங்க. தாய் மகன் சொல்லி சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி சிரிப்பாங்க? எப்படி சிரிக்க பார்ப்போம். இப்படி கோபப்படுறீங்க. பிள்ளைங்கள்லாம் எப்படி உங்க எல்லாம் அன்பா இருப்பாங்க? மாமியார் எப்படி அன்பா இருப்பாங்க உங்ககிட்ட? இவ்வளோ வேலை செஞ்சா எவ்வளோ அழுத்தம் வரும் தெரியுமா எனக்கு? பிள்ளைகளை இப்படி எடுத்துட்டு தேக்கியா? பிள்ளைகள் 2 பையன் கிடக்கா வருவான். 9 மணிக்கு மேலே எவனாவது வீட்டுக்குள்ள வந்தான்னு வச்சுக்க, வீட்டுக்காரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அளவு கூட்டிவிடுவேன், பேசாமல் படுத்துறேன். பிறகு இந்த அம்மா தான் மெதுவாக அந்த கதவை திறந்து விட்டு பேசி போய் படுறாங்க. அவங்க வந்தால் 9 மணிக்கு மேலே லேட்டாக வந்தால் சாப்பாடு இருந்தால் போடணும், இல்லைன்னா பேசாமல் போகிற பற்றி என்ன செஞ்சிடணும்? படுத்துடணும். இதான் நடக்குது. நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க? கோவப்படக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டெய்லி சர்ச்சுக்கு போறீங்கல்ல, எப்படி இருக்கணும்? நீங்க அன்பா இருந்தா தான் மாமியார் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க. நீங்க அன்பை காட்டுங்க, அவங்களும் உங்க மேல அன்பா இருப்பாங்க. சரி கீதா, பெரிய சனாத்கரிப்பு சங்கத்தில் இருக்க ஒரு 7 தடவையாவது பைபிள் வாசிச்சிருப்பேன். சரி, ஒரு 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 மீட்டிங் கூட ஆராதனையோட நீ மிஸ் பண்ண மாட்டேன். உன் சொல்ல நான் கேட்டு தான் ஆகணும். சரி கீதா, இனிமேல் என் மாமியாவை கோபப்படுத்தவே மாட்டேன். நல்லா கவனிச்சுக்குவேன். ஓகே மாமியா? நல்லா பார்த்துக்கோங்க. சகல விதமான கசப்பும், கோபமும், மூக்கமும், பூக்குரலும், தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எபேசியர் 4:3. அடுத்ததாக அனிதா ராணி அவர்களின் சம்பாஷணையை கேட்போம். மனசுனால ஒரே ரோதனையாக இருக்குது. வெளியே வாக்கில் அப்படின்னு போயிருந்தாரு. என்ன செய்யனே தெரில. வீட்டில் ஒரே போராட்டமாக இருக்குது. அனிதா, அனிதா, என்ன அப்படி குழம்பிக்கிட்டே இருக்க? ஆமாம்மா, வீட்டுக்காரரு சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, வாக்கிங் போயிருந்தாரு. அவங்க குடும்பத்துக்கு நல்லா செய்கிறாரு. ஒரு பிறந்தநாள் கல்யாணம் இது எனக்கு கிடையாது, எது பர்சன்டேஜ் பண்ணுறது கிடையாது. அதான் கம்மியாக இருக்குது. வீட்டில் இருக்க சொல்லுவாங்களே, என்ன கேள்விப்பட்டேன். அதை பார்த்து போகணும் வந்தேன். குழம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யுது? அப்படியெல்லாம் குழம்பாத. அவங்க சில கணவன் மகன் வந்து அன்பை வெளிப்படுத்த தெரியாது. என்ன மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அதனால நீ அவங்கள எதிர்த்து சொல்லாம நீ உன் வேலையை நீ பார்த்துட்டு கணவன் சரி, அவங்கள நல்லா பேசி அன்பாயிரு. சரிம்மா. என்ன சொல்கிறேன்? சரிம்மா, அதற்காக நான் ப்ரேயர் பண்ணுங்க. நீங்களும் என்னை காட்டி ப்ரேயர் பண்ணுமா. அவன் ரசிக்கப்படணும், பாப்பாவும் ரசிக்கப்படணும், சர்ச்சைக்கு வரணும். சர்ச்சுக்கு என்னைய கொண்டு வந்து விடுறவங்க அவங்களும் சர்ச்சுக்கு வரணும். எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த சர்ச்சுக்கு மாத்திரம் வர மாட்டாங்க. எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, ரசிக்கப்படணும். ஏசப்பா, ஏசப்பாவால் கூடாது ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. ஏசப்பா என் காரியம் பண்ணிக்கணும். சரி, இவன் கணவரை மன்னிக்கணும். அவர் மேலே கோவப்படக்கூடாது, எரிச்சலாகக்கூடாது. சரி, அவருக்காக நல்ல ஜெபம் பண்ணு. அப்போது வந்து அவரும் உன் மேலே பாசமாக இருக்காரு. சரி சரி. எனக்காக ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும்
என்ன வேணும் உனக்கு? பசிக்குதுமா. பசிக்கா? நான் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். சீரியல் பார்க்க அந்த 1 மணி நேரம் அவங்க சீரியல் 2 சீரியல் பார்க்கணும். அதை பார்த்து முடிச்சுட்டு தான் நான் சமையல் பண்ண போகிறேன். மணி 2 ஆகுதுமா. 2 தானே ஆகுது. போய் ஏதாவது கிச்சனில் ஏதாவது எடுத்து சாப்பிடுவோம். எப்போ பார்த்தாலும் என் மேலே கோபமாவே இருக்கு சீரியல் பார்த்துட்டு. உங்களக்கா சாயங்காலா வாசந்தி வாவா என்னடா திடீர்னு வந்திருக்கேன்? அக்கா நேற்று நான் ஊருக்கு போயிட்டேன்க்கா. சீரியல் பார்க்கவே இல்லைக்கா. நாடகத்தை வந்து சொல்லுவேன். எத்தனை மணி 7 மணிக்கு பார்க்கணும். ஓ அதான் அந்த சீரியல்ல மாமியார் மருமகனை அடிச்சிருக்குது பிடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 8 மணி சீரியல் பார்த்தியா? பார்த்துக்கிட்டா 7 மணி சீரியல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோ. நீ அதை விட்டுட்டியா? சரி வாப்பா நான் உனக்கு சொல்லி தரேன். சரி சொல்கிறேன். சரி. எங்க அப்பா இவ்வளோதான் உங்களை இவ்வளோதான் கூப்பிட்டேன். எனக்கு சீரியல் பற்றி பேசணும்னு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா? இல்லை அந்த சீரியல் பார்க்க நானும் சீரியல் பார்க்கேன். அந்த சீரியலோட சந்தோஷம் உனக்கு என்ன தெரியும்? சந்தோஷம் 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக இப்படி பேசுறீங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அந்த சீரியல் ரொம்ப அடிமையாயிட்டேனே. இப்படி சீரியலுக்கும் சினிமாவுக்கும் அடிமையாயிட்டேனே. இனிமேல் செல்லுக்கும் சீரியல் பார்க்கறதோ விட்டுருங்க. ஃபைல் படிக்க ஜாப் பண்ணுங்க. சரிம்மா அம்மாவோட ஐயரம்மாவோட அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க ஜபத்துக்கு வாங்கன்னு. நான் அது ஃபோனை கட் பண்ணிடுவேன். இனிமேல் நான் ஒழுங்காக நான் போகிறேன். நான் ஜெபம் பண்ண போகிறேன். பைபிள் வாசிக்க எல்லாமே சரி. சாந்தி சரிக்கா. என் மகா சொன்னபடி இனிமேல் நம்ம சீரியல்லாம் விட்டுருவோம்மா. சரி. அதெல்லாம் பார்த்து தப்புன்னு ஆண்டவர் உணர்த்திட்டாரு. சரி மனசுலோடையே நடப்போம். நீ சொன்னபடியே இனிமேல் நடக்கம்மா. சரிக்கா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 6:12. அடுத்ததாக எஸ்தர் எம்சி அவர்கள் சம்பாஷணை கேட்போம். எஸ்தரக்கா 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 என்ன ரொம்ப நாளா சர்ச்சுக்கு வரவே இல்லையே? ரொம்ப நாளாச்சு பார்த்து. சர்ச்சுக்கு வர முடியலம்மா. வீட்டில் ஒரே வேலை. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பிள்ளைங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறது, இதே என்னுடைய நேரம் போகுது. அதனால நமக்கு தான் எப்பயுமே வேலை இருக்குமே. சர்ச்சுக்கு வர்றதுக்கு எதுக்கு காரணம் சொல்லணும்? இவ்வளோ காரணம் சொல்லணும். சர்ச்சுக்கு வந்தாதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. சோத்திரப்பா அப்படின்னு வீட்டில் இருந்தே ஜோப் பண்ணிக்கிறேன். அதனால சர்ச்சுக்கு வரல. சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டோடைய பிரசனத்தை நம்ம உணர முடியுது. சந்தோஷம் கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்போ நம்ம சர்ச்சுக்கு வராம வீட்டில் இருந்தோம்னா எப்படி கிடைக்கும் அதெல்லாம்? அப்படியம்மா இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கா? இப்போ கண்டிப்பாக நான் சர்ச்சுக்கு வரேம்மா. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சர்ச்சுக்கு வந்து தூங்கிட்டே இருக்கீங்களாமே? ஆமா, வீட்டில் வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் அப்படியே லேசாக கேட்கலாம். இல்ல ஐயா வாரந்தோறும் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க தூங்கிட்டே இருக்கீங்க, கொட்டாய் விட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்படியாம்மா? சரிம்மா சர்ச்சுக்கு வாரேம்மா. அந்த தூங்குறதை கொஞ்சம் கண்டுக்கிடாமல் இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு வசதியாக இருக்கும். சரி சர்ச்சுக்கு வாங்கும்போது கண்டிப்பாக வரேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. அடுத்ததாக சுகுணா ஜாய்ஸ் அவர்கள் சம்பாஷணை கேட்போம். சுகுணா சுகுணா ஜாய்ஸ்கா வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. இருக்கட்டுமா போடட்டுமா? இருக்கட்டுமா. நீ போடுற டீ நம்ம சர்ச்சில் போடுற டீ மாதிரி டேஸ்டா இருக்கும். ஆனாலும்மா இப்போ வெயில் கிழமை இருக்கு. அதனால டீ வேண்டாமா? அப்பாவுக்கு ஜூஸ் தரேன் குடிங்க. இல்லைம்மா நீ சொன்னதே போதுமா. இப்பதான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கேன். ஜூஸ் குடிக்க முடியாது. வயிற்றுல இடம் இல்லைம்மா. என்ன இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? நம்ம விசவாசரியா ஜெபக்குழு இந்த வாரம் நம்ம தெருவிலேயே மஞ்சள் கட்டடம் இருக்குல்ல, இந்த டவர் சாந்தி உங்க வீட்டில் நடக்குதுமா? சாந்தியா? ஆமாம்மா. வீட்டுக்கு நான் வரலப்பா. ஏமா அப்படி சொல்ற? எனக்கு தூரத்து சொந்தம் தான். அப்படின்னு நல்லதா போச்சு. நீ வரணுமா? எனக்கு அவளை பிடிக்காது. அதனால நான் வரல. அடுத்த வாரம் வரேன். அப்படி சொல்லக்கூடாதுமா. நம்ம சர்ச்சில் நடக்கிற எல்லா ஜெபக்குழுவுக்குலையும் எல்லா குடும்பத்திலையும் நீ கலந்துக்கிடணுமா. நீ ஆதி முதல்ல உள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பிள்ளை. அதனால ஒன்றையும் தவறக்கூடாது. ஆனாலும் அவ கூட பேச மாட்டேனே. பேசாட்டா மன்னிக்கணுமா. நம்ம எல்லாம் ஒரே சரீரமா இருக்கோம், ஒரே குடும்பமா இருக்கோம். மன்னிக்கணுமா. மன்னிப்பதான் கடவுள் கேட்காரு. அம்மாவும் சொல்லியிருக்காங்கல்ல, எல்லாரையும் மன்னிக்கணும். இன்னும் இன்னைக்கு கூட சொன்னாங்கல்ல, சிறந்தவர்கள் பெண்கள் வந்து சிறந்தவர்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐயா கூட. நம்ம வந்து சிறந்தவர்கள். அதனால எல்லாத்தையும் மன்னிக்கணுமா. சரி
இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28.